ஹாய், நான் தான் உங்கள் கண்ணம்மா. இதுவரை நான் யூடியூப்பில் வீடியோஸ் எதுவுமே போட்டதில்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோவே கொஞ்சம் தெய்வீகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற வீடியோ தான் இது. நாங்கள் மரக்காமலை கோவில்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில் இருக்க போடிநாயக்கனூரில் அங்கே இருக்கக்கூடிய மரக்காமலை சன்னாசி ராயர் அப்படின்ற சாமி கோவிலுக்கு தான் போகிறோம். அங்கே நாங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. சின்ன வயசில் இருக்கும் போது இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது அங்கே போனது, மற்றபடி எதுவும் ஞாபகம் இல்லை. அதுவும் மேல் மரக்காமலை கோவில் தான் நாங்கள் அப்போ போயிருந்தோம். இப்போ கீழ் மரக்காமலை கோவிலுக்கு வந்து போகிறோம். இங்கே போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக தான் ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் தான் போகிறோம். ஆட்டோக்காரண்ணா அவங்ககிட்டேயும் ரூட் கேட்டால் அவங்களே நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிறப்ப அது இதுன்னு கதை பேசிட்டு ஜாலியாக தான் போயிட்டே இருந்தோம். எப்போ அங்கே போவோம், அங்கே போய் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் சாலை காளியம்மன் கோவில்கிட்டவே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அணக்கரைப்பட்டி ரோட்லேருந்து உள்ளே போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. உள்ளே போய் ஏதோ ஒரு சந்து மாதிரி தான் இருக்கும், அந்த சைடு தான் போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி போகலான்னு போகிற வழியில் ஒரே கதை பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். இதுதான் வந்துட்டு இங்கே ஆட்டோக்காரனா ஸ்லோ பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு ஏதாவது சிக்னல்லாம் கிடைக்காது அங்கே போனால் சரியாக. அதனால் இந்த ரோட் தான், இதுலேருந்து ரோட் கட்டாகி உள்ளே போச்சு. சிக்னல்லாம் கிடைக்காது, ஸோ எதுவும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம யாருக்கு கால் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்களும் போயிட்டோம். போகிற வழியில் வீடியோ எடுத்துகிட்டே போனோம். ரோடு ஓரளவு தான் நல்லா இருந்தது. சரி ரோடெல்லாம் பரவாயில்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ போகிறப்ப பார்த்தா ரோடெல்லாம் இந்த மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு போனோம். ஆனால் ஒரு அளவு தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே முடியலை. ஆட்டோவே டான்ஸ் ஆடிகிட்டே தான் போயிட்டுருந்தோம். ரொம்ப மேடு பள்ளமாக இருந்தது. எப்படா போய் இறங்குவோம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு ஆகிட்டோம். பார்க்க வியூவெலாம் நல்லாயிருக்கு, ஆனால் ரோடு சரியில்லையா, ரொம்ப இடிச்சிட்டு அங்கங்கே முட்டிகிட்டே போனோம். கோவில் பக்கத்தில் போயிட்டோம். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். இப்போ போகிற இடம் வரவே ரோடு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. பைக்கில் போய் என்ன தெரிஞ்சிருக்காதோ என்னவோ, நாங்கள் ஆட்டோவில் போனனால நல்லா இடிச்சிட்டே தான் போனோம். என் பையன் தூங்காமல் நல்லா வேடிக்கை பார்த்து ஜாலியாக வந்துட்டு இருந்தான். இந்த மேடு பள்ள ரோட்டில் போன உடனே அவனுக்கு தொட்டில் ஆட்டி விடுற மாதிரியே இருந்திருக்கும் போல், டான்ஸ் ஆடிட்டே வரும். நல்லா தூங்கிட்டான். கோவிலில் போய் தான் முழிச்சு பார்த்தான். அது வர ஒரே எக்ஸைட்மெண்ட்டு அவனுக்கு, எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தான். இப்போ தான் கோவில் என்ட்ரன்ஸில் வரோம். நாங்கள் இந்த போர்டு இருந்துச்சு, அப்பாடா கோவில் வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு குட்டியாக இது இருந்தது, கோவில் வந்துடுச்சு. இது வந்து கோவில் மேலே இந்த மாதிரி இருந்தது, கீழே அடிவார மாதிரி போட்டு போணுச்சு. இந்த வியூ பார்க்க வந்து கொம்பத்தூக்கி ஐயனார் கோவில் இருக்கும், அங்கே இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் கீழே போனோம். இப்போ கருப்பசாமி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. வீட்டில் எல்லோரும் பொங்கல் வைக்கிறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன வேலைச்சு, நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லிவிட்டு நான் பையனை அம்மா கிட்டே கொடுத்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு பக்கமாக பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. சரி இந்த சைட் போவோம்னு சொல்லி போய் பார்த்தேன். அந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது நம்ம குரங்கணி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு பார்க்க அப்படி தோணுச்சோ என்னவோ. தண்ணி நல்லா அவ்வளோவா போகல, லைட்டாக தான் போகுது. ஆனாலும் நாங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுக்க இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் அங்கே கோவிலில் ஆளே இல்லை சுத்தமாக. மற்ற டைமில் வந்துட்டு கெடா வெட்டுவாங்களாம், அன்னதானம் கொடுப்பாங்களாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் போல். நாங்கள் போன டைமில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, யாருமே இல்லை. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா யாரும் இல்லாமல் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலி மட்டும் ஒரு இடத்துல இருக்கும்போது இது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். அப்படி தான் இருந்தது. நாங்களும் நல்லா விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கோவில் பூசாரிக்கு வந்து கால் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நாங்கள் வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அங்கே எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கவும், தண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பொங்கல் வைக்க வேணும் அப்படின்னு கேட்டோம். ஆற்று தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை நம்ம வந்துட்டு வேண்டாம் அப்படின்னாலும் அங்கே மோட்டார் போட்டு விட்டால் அவங்களே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க, தண்ணி கொடுத்துருவாங்க. அவர் வந்து நான் வர கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ நீங்கள் வந்து வச்சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வர நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு வழியாக பொங்கலும் பொங்கிடுச்சு. அப்பாடா பொங்கல் பொங்கிடுச்சு, பூசாரி வந்துடுவார், அபிஷேகம் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு திரும்பவும் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தேன். அந்த வியூ பார்க்கவே நம்மளுக்கு இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நல்லா கூலிங்காக இருந்தது. ஏற்கனவே இங்கே பயங்கர குளிராக இருக்குது, இதில் இன்னும் சூப்பராக இருந்தது. நல்லா குழந்தைங்க இந்த மாதிரிலாம் போய் என்ஜாய் பண்ணலாம். நல்லா தண்ணி ரொம்ப நிறைய போனால் கூட விட மாட்டாங்க, ஆனால் கம்மியான தண்ணி போனாலும் நம்ம விளையாட நல்லா இருந்தது. பார்க்கவே ரொம்ப க்ரீனியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
பூசாரியும் வந்துட்டாங்க. சரி நம்ம போய் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பலான்னு நினச்சோம். அதனால் அந்த இடத்த விட்டு கீழேருந்து மேலே போய் சாமி கும்பிட்றதுக்கே மனசு இல்லை. சாமி பார்க்க வந்துட்டு என்னடா இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கோமேன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஆலமரமாக அரச மரமாக கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா அரச மரம். அரச மரத்தில் வந்து விழுதுகள்லாம் இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம்லாம் வந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நான் போய் தொங்கி பார்த்தேன். தொங்கி பார்த்தா ஏன் வெயிட் தாங்குமான்னு தெரியல. வேணாம், அந்த இது கீழே விழுந்துடுமோன்னு ஒரு பயம். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டு இருந்தோம். சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சாமி கும்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். மேலே போனோம். இந்த ரூமில் வந்து பாட்டை போட்டிருந்தாங்க. சாமி பாட்டு ஓடிட்டு இருந்தது. எல்லோரும் போய் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா இந்த கோவில் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி இங்கே கோவில் முடிச்சுட்டு அப்படியே மேல் மரக்காமலை கோவில் போகலான்னு நினச்சோம். ஆனால் இப்போவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போனதே லேட்டு. சரி பொங்கல் வச்சோம், அப்படியே டைம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் போனோன்னா நம்ம சாப்பிட்டு செஞ்சு கிளம்ப ரொம்ப டைம் ஆகிடும். இன்னொரு நாள் வந்துக்கலாம் சொல்லிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சும்மா நின்று வெளியில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சாமி வந்து கீழே அடிவாரத்தில் இருந்த ஃபோட்டோ. மேலே இருக்க சாமி வந்து மரக்கா வச்சு விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் அதை ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியாமல் எடுக்கலை. அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய். நான் தான் உங்கள் கண்ணம்மா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.